மார்னிங் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் ரைடு போகிறப்ப சொல்கிறேன். அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு அஃபிஷியலான ரைடு ஆன் அவர் KTM அட்வென்ச்சர் 390. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரைடு தான், ரொம்ப இல்லை. சரி, நம்ம இப்போ ரெடி ஆகிடுவோம். பைக்கு உங்களுக்கு இன்னும் காட்டல. ஸோ இதுதான் பைக். ஆக்சுவலாக அட்வென்ச்சர் 390, நம்மளோட அட்வென்ச்சர் 390. இதோட வீடியோ நான் ஷார்ட்டாக போடுறேன். பாய்மா. பாய். க்ளோஸ் பண்ணோம். Officially our ride has been started. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லைங்க. பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு மோட்டோகிராஃப் வீடியோ அண்டு செட்டப். ஸோ எதுவும் ஐடியா இல்லை எப்படி இருக்கு எல்லாம். நம்ம இப்போ வந்து ஃபியூல் போடணும். வண்டியில் ஃபியூல் இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக பார்க்குறாங்க. ரைடு போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறோம். திருவண்ணாமலைக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் என்னும் நான் ப்ரோ வந்து ஒரு பிக் ஒன்னோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்னையிலேருந்து 100 பைக்கர்ஸ் கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக அஃபிஷியலாக கிளம்பிட்டாங்க அவங்க. நான் இப்போ தான் கிளம்புறேன். 7:33. நான் இப்போ வந்து அருமாத்துபுரம் பிரிட்ஜுக்கிட்ட இருக்கேன். நம்ம வந்து அவங்க சென்னை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து திண்டிவனத்தில் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நான் பரணி ப்ரோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் அருணனம் நான் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பரணி ப்ரோ யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான். நம்ம இப்போ ஃபியூவல் போட்டுட்டு நான் அப்படியே உங்களுக்கு ஹைவேல வந்து கண்டினியூ பண்ணுறேன். பிக் ஒனுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. போன பிக் ஒனில் நம்ம இல்லை. ஆனால் கரெக்டாக வண்டி வாங்கிட்டேன் அந்த டைமில். ஆனால் என்னால் போக முடியல. வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ அந்த டைமில் என்னால் கரெக்டாக பிக் ஒனில் ஜாயின் பண்ண முடியல. பட் பைக் வாங்கிட்டேன், ரைடிங் கேர்ஸ் வாங்கிட்டேன், ஆல் செட்டு கோ மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை வந்துட்டு பண்ணவே முடியல பிகாஸ் ஆஃப் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ இந்த பிக் ஒனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணுன்னு ஒரு ஐடியான்னு இல்லை, ஜாயின் பண்ணணும். பட் இப்பயும் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் அதுக்கே நான் வந்து இவ்வளோ இது பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து நான் இது பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த தடவை நான் கண்டிப்பாக பிக் ஒனுக்கு போகலான் இருக்கேன். அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்றைக்கி சொல்லலான் இருக்காங்க. யூடியூப்பில் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அங்கே எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அருண் ப்ரோ கிட்ட கேட்டு சொல்லலாமா என்னன்னு கேட்டு நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அவரோட யூடியூப் சேனலில் அவர் பிரம்மாண்டமாக
ஒரு வீடியோ போடுவார். அந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் ஆடியோ கேட்குதான்னு எனக்கு தெரியல. வீட்டில் செக் பண்ணேன், ஆடியோ கரெக்டாக தான் இருந்துச்சு. இப்போ ஆடியோ வருதா இல்லை காற்றடிக்குதா, காற்று சட்டம் மட்டும்தான் இருக்கா, எனக்கு எதுவுமே தெரியல. பார்ப்போம் இருங்க. நம்ம வந்து பெட்ரோல் பம்ப் போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஹைவேல வந்து ஜாயின் பண்ணுறேன். இந்த அங்கே கூப்பிட்றாங்க. டேங்க் ஃபில் பண்ணுங்க. கம்பி இருக்கும், கம்பி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஃபியூல் போட்டாச்சு. We are in IG statue. IG ஸ்டாச்சுவில் இருக்கும். எனக்கு இந்த வியூ எப்படி இருக்குன்னு தெரிலங்க. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கோப்ரோ வாங்கணும். கோப்ரோ தான் வாங்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன பட்ஜெட்டு தான் ரொம்ப இருக்குதுங்க. அவ்வளோதான் ஃபோன்லேயே ஷூட் பண்ணலான்னு ஃபோனில் ஷூட் பண்ணுறேன். பட் என்ன ப்ராப்ளம்னா வியூ கரெக்டாக வரமாட்டேங்குது. டைம் வந்து 7:45 ஆகுது. அவங்க வந்து 6 o'clock கிளம்புனாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டு அப்டேட் படி 6 o'clock கிளம்பியிருக்காங்க. நான் அந்த டைமில் ஃபோன் பண்ணல, பேசலை நான் அவங்ககிட்ட. ஸோ வந்து நம்ம போய் திண்டிவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறந்தே போயிட்டாங்க. ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணணுன்னு நினச்சேன். 410 காட்டுச்சு ஃபியூல் ரேஞ்சு. ட்ரிப் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம மேக்ஸிமம் ஹைவேல போனோன்னா வண்டி வந்து எனக்கு சாலிடாக இதில் காமிக்கிறத விட அதிகமாக தாங்க தருது எனக்கு. இதில் இப்போ 25ன்னு காமிச்சதுன்னா 35 10 கிலோமீட்டர்ஸ் அதிகமாக கொடுக்குது. ஓகே போவோம், பார்ப்போம். இது பேக்லேயும் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. பாட்டு ஏதாச்சும் ஓடுதா? லென்ஸ் ஐ படம் பார்ப்போங்க, கேட்போங்க. அம்மா ஆச்சு.
வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பரணி ப்ரோ கால் பண்ண அவர் எடுக்கலை. இங்கே இதுன்னு இருக்க சரவண பவனில் ஒரு தோசை சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களாம் 99 கஃபேயில் சாப்பிட்டாங்க போல், ஸ்டோரி பார்த்தேன். ஆக்சுவலாக பரணி ப்ரோ நம்பர் என்கிட்ட இருக்குது. கால் பண்ண ஒரு ஃபிட் பண்ணல, ட்ரைவ் பண்ணுறாரு போல். பேசுறது கேட்குதான்னு தெரில, மைக் இல்லை ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கைஸ், இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்ட வந்துட்டோம். என்ன ஆச்சுன்றதை நான் அப்படியே போயிட்டே சொல்கிறேன். இந்த வியூ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, நான் வந்து அவங்க அருண் ப்ரோ எந்த ரூட்டில் வருவாங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்காம விட்டது என் தப்பு தான். பட் இப்போயும் அவங்க எந்த ரூட்டில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து நான் கிளம்புன டைம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்போலேருந்தே நான் வந்து ரீச் ஆனதுலேருந்தே தினவனம் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமே நான் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். பரணி ப்ரோ எடுக்கலை ஆக்சுவலாக. சரி வந்துட்டுருக்காங்க போல், அவங்க சாப்பிட்டாங்க, இது போட்டாங்க. சரி அவங்க சாப்பிட்டுட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் கால் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 9:40 அந்த டைம், 9:30 9:40 அந்த டைம் இருக்கும். கால் எடுத்தார். எடுத்து ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ப்ரோ நாங்கள் இங்கே வந்துட்டோமே ப்ரோ, ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் திருவண்ணாமலைக்கு நாங்கள் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 40 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியா ப்ரோ? நான் இங்கே வந்து திண்டிவனத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன், திண்டிவனத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் நான் கேட்டேன், நீங்கள் திண்டிவனம் வர என்ன டைம் ஆகணும்? 9:30 10 அந்த மாதிரின்னு சொன்னேன். சரி 9:30 10 தானே, ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? அவங்க 6 o'clock கிளம்புறாங்கன்னா கூட இவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அப்புறம் பார்த்தா இவங்க இவ்வளோ தூரம் 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம், நீங்கள் வந்து என்னென்னா சோல்ஸ் ஃப்ரீ இது போட்டு வந்துடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் விரட்டி ஓட்டிகிட்டு வந்தேன். வந்துட்டா இப்போ நான் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கேன். இப்போ அவங்க அங்கே ரீச் ஆகிருப்பாங்க. நான் ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு பிளான் பண்ணதே வந்து ஒரு குரூப் ரைடு, ஒரு நிறையா பேர் இருக்கிற மாதிரியான ஒரு குரூப் ரைடு. நம்ம எப்படி போகிறது, எப்படி போகலாம், எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வாகமான் போனப்போ கூட நான் வந்து ஒரு 5 பைக்கர், அதுவும் எங்கள் ஏஜில் இருக்க பைக்கர்ஸ் கூட தான் ஓட்டியிருக்கேன்.
ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், எப்படி இருக்குன்னு ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இல்லைனா நான் இதுக்கு வந்திருக்கவே மாட்டேன். தனியாக நான் ரைட் பண்ணுறதுக்கு நான் வந்து வேறு எங்கேயாச்சும் போட்டு போயிருக்கலாமே. இது நான் வந்த காரணமே இது தான். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மேபி பார்ப்போம். நான் அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, என் மேலேயும் தப்பு சொல்கிறேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் என்னென்னு பண்ணியிருக்கணும்னா, நான் ரூட் என்னன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் எந்த ரூட்டில் ப்ரோ வரீங்க, அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டுன்னா எந்த ரூட்டில் நீங்கள் வருவீங்கன்னு நான் கேட்டிருந்தேன்னா, நான் அந்த ஜங்ஷன் எங்கே மீட் பண்ண முடியுமோ நான் அந்த இடத்துல போய் நின்றுருப்பேன். இது வந்து ஒரு ட்ராஜடியாக தான் ஆகிடுச்சு. ஸோ மேபி பார்க்கலாம். எனக்கு என்னென்னா, நான் அந்த ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு வந்ததுக்கே அதுதான் காரணம். ஒரு குரூப்பாக ஒரு ரைட் பண்ணணும் அப்படின்றது. ஃப்ராங்க்லி சொல்லணுன்னா, நான் நேற்று நைட் தூங்க கூட இல்லை. இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் காலைல தான் 3 மணிக்கு நான் ஸ்டோரி போட்டேன். ஃபீலிங் எக்ஸைட்டட் ஃபார் ஃபார் ஷார்ட் ட்ரிப் வித் மெனி ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 பைக்கர்ஸுக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் அவர். ஸோ அது ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். பட் விடுங்க, அது நடந்துச்சு, நம்ம எதுவும் பேச முடியாது. பட் ஓகே, ஸோ அதுதான் இதுதான் நடந்துச்சு. லைக்வைஸ் நீங்கள் பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு மாதிரி டப்புன்னு அவர் வந்து, இல்லை ப்ரோ நான் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் ப்ரோ நாங்கள் அதெல்லாம் அப்படின்னோடனே, நான் ஒரு 1.5 hours வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாரா எனக்குன்னே இருக்காளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு. கூடிய சீக்கிரம் இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் லைனாக பைக்கோட ரிவ்யூ, ரைடிங் கியர்ஸோட ரிவ்யூ, ரைடிங் பூட்ஸோட ரிவ்யூ, எங்கே வாங்கினேன், இது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த இதில் சொல்கிறேன் கரெக்டாக. ஸோ ஸ்டே டியூன். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என் சேனல். நான் வந்து என்ன சொல்கிறது, நிறைய என்னால்